முதல்ல சாப்பிட வந்தாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் சர்க்கரை போட்டு அதை முழுவதும் தண்ணி ஊற்றி நன்றாக அசவும். கையில் எடுத்தால் கம்மி பதம் வந்தாங்க. இப்போ கேஸ் ஆஃப் செய்யலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/4 தேக்கரண்டி உப்பு, 2 தேக்கரண்டி எண்ணெய் எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். கையில் பிடித்தால் அது விடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிண்டிக்கலாங்க. நன்றாக சப்பாத்தி மாவு பேர் பிண்டிக்கங்க. அப்போ அந்த ஒரு நல்லா சாஃப்டாக வரும் ஸ்வீட்டு. 1 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அது மாவு மேலே தடவி வைக்கலாங்க. இதை வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் 5 நிமிஷம். 5 நிமிடம் ஆகிட்டு எடுத்துக்கலாம். அந்த மாவு நல்லா சாப்பிட்டா இருந்தது. நல்லா பிஞ்சு விட்டுங்க. மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா நன்றாக ஊட்டுங்க. அப்படியே இப்போ நம்ம கட் செஞ்சுக்கலாம். ஒரு தின் அளவுக்கு இப்போ நம்ம ஊட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம ஊட்டிக்கலாங்க. மாவு ஓட்டாமல் வரதுக்கு மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டு ஊட்டிக்கலாம். நல்லா மிக்ஸாக விட்டுருங்க. மிக்ஸாக ஊட்டிங்க. அது மேலே எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா தீங்கி போட்டுக்கலாம். அது மேலே கோதுமை மாவு தூவி விட்டுங்க. அது மேலே ஊட்டி வச்ச சப்பாத்தி போட்டுங்க. அதுக்கு மேலே போடுங்க. இப்போ எல்லாமே போட்டு விட்டுருங்க. பட்டனையா உங்களுக்கு எத்தனை தான் போட்டுருங்க. 7 பீஸ் வந்து போட்டுங்க. மறுபடியும் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு கொஞ்சம் மாவு தூவி விடலாம் நிறைய. இப்போ அந்த ரோல் செய்யலாங்க. ரோல் நல்லா ரோல் லைட்டாக தண்ணி எடுத்து அந்த ரோல் எல்லாம் தூரம் தடவுங்க. இப்போ கட் செஞ்சிக்கலாம். ஒரு தின் அளவுங்க. இப்போ நம்ம அதை ஊட்டிக்கலாம். லைட்டாக விட்டுங்க. ரொம்ப சொல்கிறது கொஞ்சம் தின்னா விட்டுருங்க. அப்போ நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ முட்டி வச்ச ரொட்டி துணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தூக்கி போட்டுலாங்க. பிடிச்சிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வந்துச்சுங்க. பண்ணிடலாம். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். செஞ்சு வச்சு காய்ச்சல் இப்போ சக்கரை பால் போட்டுக்கலாம். 2 சேர்த்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் விடுங்க. எல்லாம் ஊறி போய்க்கலாம். எடுத்துக்கலாம். நல்லா வந்துச்சு. எல்லாம் முருங்க நல்லா லேயாக இருக்குது. சொல்லி செம்மையாக இருக்குங்க. ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.